குழந்தைங்க ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒன்றும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ட் தேர் எக்ஸ்பிளைனிங் வெரி வெல். பசங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாப்பாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அவங்களோட நாலேஜ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகான மேக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. It was really great. It was indeed really great. Teachers have put a lot of hard work and effort right from KG. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்கள பார்க்கும்போது. நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணுறது ப்ளஸ் வந்து ஓவரால் எல்லாத்த பற்றி சின்ன வயசுலேருந்து அவங்க கற்றுக்கிறது வந்து ஒரு நாங்கள் பார்க்கும்போது பேரண்ட்ஸாக நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் படிக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்க கற்றுக்கும் போது ரொம்ப அது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். நான் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணல. இப்போ வந்து இவ்வளோ கிராண்டாக இருக்குது. எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. நான் இருக்கும் போது எடுத்து தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. நஸ்ரத் ஸ்கூலோட அலுமினி ஆக்சுவலாக பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க் அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வச்சு இந்த ப்ராஜெக்டே வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு இந்த ஸ்கூலோடைய பெருமை ரொம்ப தெரியுது. இங்கே எக்ஸிபிஷன் வச்சுக்கிறாங்க. பசங்களுடைய உழைப்பும் மிஸ்ஸுங்களோட உழைப்பும் வந்து அவங்க ரொம்ப எத்தினால தூங்கலை எத்தினால இது பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. எல்லாம் மனம் மார்ந்த மிஸ்ஸுங்களுக்கும் பிரின்சிபாலுக்கும் நன்றி. By seeing all those things, it was so nice. Everybody has put a lot of efforts, it seems. So excellent it was. பசங்க பண்ண சயின்ஸ் ப்ராஜெக்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் குட் டச் பேட் டச், இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நர்சரி ஸ்கூல் பல இதை பார்த்து ரொம்ப அருமையாக போகுது. இவங்களுமே இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்தவங்க. இங்கே வருஷம் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம், பேரண்ட்ஸும் வந்துடுவாங்க. குழந்தைங்க பண்ணுறது எல்லாமே அந்த க்யூட்டாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அவங்களோட குரலை கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தாங்க. ஒருத்தராக பார்த்தோம், செம்மையாக இருந்தது. நாங்கள் மற்ற ப்ராஜெக்ட்ஸும் போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க குழந்தைங்க. ரொம்ப நல்லாவும் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் சூப்பராக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸும் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோட பையன் கொஞ்சம் தைரியமாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ப்ராஜெக்டில் நான் பண்ணேன். அவன் கொஞ்சம் போல்டாக இருப்பான், அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குமேன்னு தான் இதில் நான் சேர்த்தோம். இதனால அவங்களோட கிரியேட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் கூட ப்ராஜெக்ட் டே கண்டக்ட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இது போல் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணணும், நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இயர் நானும் என் பொண்ணை வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.